ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 19 வசனம் 8-9. அப்பொழுது எலியா எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஓரேப் பர்வதத்தின் கன்மலை வெடிப்பினில்தான் மோசே கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தான். எலியாவை பற்றி சொல்ல வேண்டுமானால், எலியா மரித்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினவன், வானத்தில் இருந்து அக்கினியை இறங்கச் செய்தவன். ஆனால் தனது ஊழியம் தோல்வியடைந்து விட்டதென்று நினைத்து 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து அங்கு வந்திருந்தான். அதனால் கர்த்தர், எலியாவே, இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். எலியா தனது மனக்குமுறல்களை கொட்டும்படி கர்த்தர் தன்னிடம் கேட்டது போல நினைத்து தனது மனதில் உள்ளதையெல்லாம் சொன்னான். கர்த்தர் எலியாவுக்கு ஏற்பட்ட பயத்தையும் கவலையையும் போக்க அவனை வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அவன் வந்து நின்றான். அப்போது கர்த்தர் கடந்து போனார். மலைகளும் குன்றுகளும் இரண்டாக பிளக்கும் அளவுக்கு திடீரென்று பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. தொடர்ந்து பூமி அதிர்ச்சியும் அக்கினியும் உண்டாயிற்று. இந்த பிரம்மாண்டமான இயற்கை சக்திகள் எதிலும் கர்த்தர் இல்லை. அன்பானவர்களே, யெகோவா தேவன் வானம் பூமி மற்றும் இயற்கை அனைத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எலியாவோடு இருக்கும்போது எலியா யேசபேலுக்கு கொஞ்சமும் பயப்பட வேண்டியதில்லை என்பதை இதன் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலம் எலியாவுடன் பேசினார். பிரியமானவர்களே, இன்றும் கர்த்தர் பரிசுத்த வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். வேதத்தை நாம் நேசித்து அதை தியானிக்கும் போது அவரின் அமர்ந்த சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆண்டவரின் சத்தம் நம்மை திருத்தும். அவரின் சத்தம் நம்மை உற்சாகப்படுத்தும். அவரது சத்தம் அவரின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஓரேப் பர்வதத்தில் கர்த்தரின் ஆறுதலை, ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட எலியா மீண்டும் பழைய வேகத்துடன் தைரியத்துடன் செயல் வீரனாக செயல்பட்டது போல நாங்களும் வேத வசனங்களினால் உண்டாகிற ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை கேட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களில் இருக்கிற பயங்கள், கவலைகளை விட்டுவிட்டு எலியாவை போல விசுவாச பாதையில் நடக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அதிகாலை நேரம் ஆண்டவரின் பிரசன்னம் அதிகமாக